எப்போதும் மனசுக்குள்ள எவ்வளவு இஷ்யூஸ் வந்தாலும் எவ்வளவு விஷயம் வந்தாலும் இந்த டாஸ்க் மல்டிபிள் டாஸ்க் எல்லாருக்குமே சரியா. அந்த டாஸ்க்கை வெளியே வரணும்னா நான் என்னை எப்போதும் தயார்படுத்து என்னை எரேஸ் பண்ண நேரத்தில் எரேஸ் பண்ணி நெகட்டிவ் விஷயத்துல எரேஸ் பண்ணி தான் ஆகணும். யாரோ திட்டாங்க திட்டுறதுனால நிறைய விஷயம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சர்ச்சில் இப்போ நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணீங்க இல்லையா, இந்த மணி அடிச்சாங்க பில் அடிச்சாங்க கேட்டுச்சா நல்லா கேட்டுச்சா ஓகே. இப்போ கீழே வந்து நம்முடைய பிரின்சிபல் ரூம்ல இருக்காங்க, இங்க விட அதிகமாக கேட்கணும் குறைவா கேட்கணும், அதிகமாக கேட்கணும். ஏன் அதிகமான பக்கத்துல இருக்கணும் சரியா. இப்போ சர்ச்சில் இருக்கிறாங்க கீழே, அவங்களுக்கு அதிகமாக கேட்கணுமா குறைவா கேட்கணும், அதிகமாக கேட்கணும். சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்களா அவங்களுக்கு அதிகமாகுமா கம்மியாக கேட்கணும், கம்மியாக கேட்கணும். சர்ச்சில் பெல் அடிக்கிறவங்களுக்கு கம்மியாக அதிகமாக கேட்கும். கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு கரெக்டா இல்லையா, மாற்றிட்டு இப்போ பெல்லுக்கு பெல் அடிக்குதுல்ல, ஸ்ட்ராங்கா ப்ரெஷர் கிடைக்குதுல்ல பெல்லுக்கு, அந்த பெல்லுக்கு சவுண்ட் இங்க விட அங்க அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும். இந்த பெல் ரிங் ஆகுது இல்லையா, அந்த கான்செப்ட் என்ன 75% சவுண்ட் அது இன்வர்ட் உள்ள போயிருக்கும், இந்த அதிர்வுகளை உருவாக்கும். 25% தான் இங்க சவுண்ட் ஆகுது வைப்ரேஷன். 25% தான் நமக்கு கேட்குது, ஆனா 75% வைப்ரேஷன் எங்க இருக்கும், நம்ம நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்குல வச்சு துளத்து நம்ம பேசுறோம் இல்லையா, இதுல 75% எனக்கு உள்ளதான் போகும், இன்வெர்ட் உள்ளதான் போகும். 25% தான் எதிர்க்கிறவங்களுக்கு பிரச்சனை. நான் திட்டேன் என்ன மேடம் அப்படின்னு, அவங்களுக்கு அது பிரச்சனை திட்டுதல், அவங்களுக்கு 25% தான் ப்ராப்ளமே. ஆனா 75% யாருக்கு, எனக்கு. அப்ப இந்த நாக்கை வச்சு என்ன பேசணும் யோசிச்சு, நாம நல்ல விஷயத்த பேசினா அது எனக்கு நல்லது, கெட்ட விஷயத்த பேசினா அப்படியே ஆகட்டும் அப்படியா. ஏனென்றால் இந்த உடம்புக்குள்ள ஜாஸ்தி இல்லையா. தண்ணிக்கு ஒரு விஷயம், இந்த தண்ணியை உட்கார வச்சு இந்த தண்ணி கிட்ட நீங்க பாசிட்டிவா இல்ல ஜீசஸ் சொன்னாலும் சரி, இல்ல எந்த கடவுளை பற்றி போய் சொன்னாலும் சரி, நல்லது செய்யுங்க, வாழ்க வளமுடன் நல்லபுடன் என்ன பாசிட்டிவா பேசுறாலும் அதை ரிசீவ் பண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ரிசீவ் ஆகுது. அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசினாலும் அது ரிசீவ் ஆகுதுங்க. யாரையாவது போட்டு சொல்லணும்னா அது கெட்ட வார்த்தை பேசி யாரையாவது போட்டு சொல்ல கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா டிசீஸ் வந்துருவாங்க. அப்ப இந்த உடம்புக்குள்ள 75% தண்ணியால் ஆனதுங்கிறதுனால இந்த உடம்புகிட்ட நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவா இல்லாம எதிர்மறையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த உடம்ப பாதிக்கும்.